நல்ல நேரம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை காண்போம். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பயிற்சி குரு பயிற்சி. நல்லது நடக்குமா, இருக்கிற பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு. பூமியில் மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருக்கு. எண்ணங்கள் போதும் என்ற மனம் சாந்தி அடைய மாட்டேங்குது. போதும்பா என்று எந்த மனிதனும் மனம் சாந்தி அடைய மாட்டேங்குது. மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுப மங்களகாரகன் ஒரு ராசியில் பிரவேசம் செய்யும் பொழுது எல்லா பிரச்சனையையும் ஒவ்வொன்றாக படிப்படியாக மெல்ல மெல்ல மேலே முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள். குரு பார்வை அந்த அளவுக்கு பவர் உண்டு. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி அளந்து வயதுக்கு தகுந்தாற்போர் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். எண்ணம், சிந்தனை, பேச்சு மேம்படுத்தக்கூடியவர். குரு பார்க்க கோடி நன்மை என்று புராண நூல்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ரிஷப ராசிக்கு 2024ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை 12வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு பண விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாமே கையை விட்டு போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். 12வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், உங்களுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை ரிஷபராசிக்கு 12ஆம் வீட்டிலே விரய குருவாக இருக்கிறார். உங்களுக்கு பண விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் 2025ஆம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்வார். ஒரு 120 நாட்களுக்கு வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார். அஷ்டமத்துக்கும் லாபத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷப ராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் உண்டா, யோகங்கள் உண்டா, பண தேவைகள் பூர்த்தியாகுமா அப்படின்னா கோச்சாரத்தில் 4, 6, 8, 12 ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும் பொழுது சாதகம் இல்லாத பலன்களை ஏற்படுத்துவார். அட என்னப்பா வாழ்க்கை இது, நாய் படாத பாடுபட வேண்டியிருக்கே, எவ்வளவு வேலை செஞ்சாலும் என்னதான் உழைச்சாலும் வருமானம் வரமாட்டேங்குதே, பணங்காசு கையிலேயே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபராசி நேயர்கள் ஹரிச்சந்திரன் கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். கோச்சாரத்தில் 12ஆம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் குரு பகவான் வரும்பொழுது எந்த அளவு பாடுபடுத்துவார் என்று ஹரிச்சந்திரன் கதையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அடுத்த ஓராண்டு காலம் ரிஷபராசி அன்பர்கள் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கண்டதை சாப்பிட்டு உங்கள் உடல் நிலையை கெடுத்து கொள்ளக்கூடாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும். உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள், குடும்பத்தில் அண்ணன், அக்கா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, உங்கள் வயதிற்கு மூத்தவர்களிடம் மதிப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் வயதுக்கு மூத்தவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். ரிஷப ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும் பொழுது உங்கள் வயதுக்கு மூத்தவர்களிடம் மதிப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு அறிவுரை புத்திமதி சொல்லக்கூடியவர்களை நீங்கள் பணிந்து கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். ஜென்ம ராசியிலே குரு பகவான் அமர்ந்து 3 பார்வையால் 3 வீடுகளை சஞ்சாரம் செய்வார். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானமான கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கள் இருந்தால் தீரும். பூர்வீக சொத்துக்கள் தந்தை காலத்துக்கு பிறகு பாக சாசனம் செய்யக்கூடியவர்கள் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு ஆண்டு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. உங்கள் பிள்ளை சம்பாதிக்கக்கூடிய வயதில் படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவர்கள் நல்ல தொழில் செய்து லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும். குரு பகவான் ரிஷப ராசியில் நேர் 7ஆம் பார்வையால் கலஸ்திர ஸ்தானமான கணவன் மனைவி ஸ்தானமான நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்களை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதுள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட் ஆகும். காதல் மலரும். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து பார்வை செய்யும் பொழுது கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்யலாம். கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்யலாம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது எதிர்பாலினத்தினர் மூலம் பெரும் ஆதாயம் உண்டு. நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் மூலம் பெரும் ஆதாயம் உண்டு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. ரிஷப ராசிக்கு பாக்கியஸ்தானம். சகலவித சம்பத்து உண்டு. சகல பாக்கியமும் உண்டு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், நல்ல வேலை, நல்ல தொழில், வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு. திடீர்னு லாட்டரியில் பம்பர் பரிசு கூட அடிக்கலாம். திடீர்னு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். திடீர்னு நீங்கள் முதலாளி ஆகலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது ரிஷப ராசி நேயர்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே கையை விட்டு போயிடுச்சு. எதிர்மறையான சிந்தனைகளாகவே மனம் ஒரு குழப்பத்திலேயே இருந்துச்சு. அந்த எண்ணங்கள் மாறும். ஜென்ம ராசியிலே குரு பகவான் அமரும் பொழுது எண்ணம், பேச்சு, சிந்தனைகள் ரிஷபராசி நேயர்களுக்கு மாறும். 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. விவசாயம், ஆடு மாடு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. தந்தையால் பெரு அதிர்ஷ்டம் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நிரந்தர வேலை, நிரந்தர தொழில், தொழிலை விரும்பி ரசித்து ரிஷபராசி அன்பர்கள் செய்ய போகிறீங்க. பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் பொழுது ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்காது. பணம் உங்கள் கையில் புரண்டு கொண்டே இருக்கும். அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் குடும்ப நபர்களோ அல்லது வெளியில் உள்ள நபர்களோ உங்கள் வயதிற்கு மூத்தவர்களிடம் நீங்கள் அன்பு, பண்பு, கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள் அறிவுரை, புத்திமதி சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்டு ரிஷபராசி அன்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும். குரு என்றாலே அறிவுரை, புத்திமதி, நல்வழி காட்டக்கூடியவர்தான் குரு. ஜென்ம ராசியிலே குரு பகவான் வரும் பொழுது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அனைவருமே குருதான். அவர்கள் வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். பெரும் பிரச்சனையிலிருந்து, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனையிலிருந்து, கடன் பிரச்சனையில் இருந்தும் ரிஷப ராசி அன்பர்கள் மீண்டு விடலாம். இன்னும் விரிவாக இன்னொரு காணொளியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தசாபுக்திகள் வாரியாக குரு பெயர்ச்சி பலன்கள் இன்னொரு காணொளியில் காண்போம்.